கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறந்த பாடகர் தொண்டையிலே கட்டி ஏற்பட்டு அவருக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போனார்கள். அவர் ஆவிக்குரிய நல்ல பாடல்களை பாடுகிறவர். ஆபரேஷனுக்கு முன்பு அவர் டாக்டர்களிடம், எனக்கு ஆபரேஷன் முடிந்த பிறகு நான் முன்பு போல் பாட முடியுமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தொண்டையில் ஆபரேஷன், ஒருவேளை குரல் பாதிக்கப்படவும் வாய்ப்பிருக்கிறது, பாதிக்கப்படாமல் இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது. நாங்கள் கட்டியை அகற்றிய பிறகு எப்படி இருக்கும் என்று இப்பொழுதே சொல்ல முடியாது என்று சொன்னார்கள். அப்படியானால் நான் கடைசியாக என் தேவனை புகழ்ந்து ஒரே ஒரு பாடலை பாடி விடுகிறேன், கேளுங்கள் என்று சொன்னான். அங்கிருக்கிற மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள் எல்லாரையும் அவன் அழைத்தான். எல்லாரும் வந்தார்கள். நான் கடைசியாக ஒரு பாட்டு பாடுகிறேன், கவனியுங்கள் என்று சொல்லி பாடத் துவங்கினான். கொஞ்சம் பேர் முகத்தை செலுத்திக் கொண்டு, கடைசி வரை இந்த கிழவன் விடமாட்டான் போல் இருக்கிறது, அவன் என்ன பாடி விடுவான் பார்ப்போம் என்று நின்றார்கள். அப்பொழுது அவர் கர்த்தரை பாடும் ஒரு பாடலை பாடினார். அந்த பாடலிலே, என்னை படைத்தவரை பாடுவேன், என்னை மன்னித்தவரை பாடுவேன், என் வாழ்நாள் முழுவதும் என்னோடு இருந்து என்னை நடத்தினவரை பாடுவேன், அவர் தந்த சகல ஈவுகளுக்காகவும் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் இன்னும் ஈவுகளை தந்தாலும் தராவிட்டாலும் தந்தவைகளுக்காக போற்றுவேன், என் ஜீவன் அவருடையது, அந்த ஜீவன் இருக்கும் மட்டும் அவரை பாடுவேன், எனக்குரியது எல்லாம் அவருடையது, நான் அவருடையனாகவே மறிப்பேன், என் நம்பிக்கையே அவர்தான், என் புகலிடமும் என் கோட்டையும் என் கண்மலையும் அவர்தான் என்று பாடினார். அந்த அருமையான பாடலை கேட்ட அநேகருடைய இருதயம் தொடப்பட்டது. ஒருவேளை இது பாடிய கடைசி பாடலாக கூட இருக்கலாம். ஆபரேஷன் முடிந்து அவருடைய தொண்டை சரியாகவில்லை என்றால் அவர் இனி பாட மாட்டார் என்று சொல்லி அந்த பாடலை அவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள். அநேகர் கர்த்தருக்கு முன்பாக நாம் பாவிகள் என்று உணர்ந்தார்கள். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு அவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும், கடைசி வரை அவரை போற்ற வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். 1 நாளாகமம் 16:34 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 18:3 துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். நாம் துதிக்கப்படத்தக்கவர் ஒருவரே. அவருடைய மகத்துவங்களை நாம் உணர்ந்து அவர் தந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்று அவருடைய கிருபையுள்ள நாமத்தை புகழ்வோம். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கர்த்தருடைய நாமத்தை இருதயத்திலே பாடி புகழ்ந்து சோத்திரத்துடனே நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நாம் ஒவ்வொரு நாளும் வாழும்படிக்கு கர்த்தர் தாமே நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உண்மை தொழுது கொள்ளுவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி, கர்த்தாவே நீர் நல்லவர், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர், உண்மையே எப்பொழுதும் புகழ்ந்து பாடுவோம். எங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி வார்த்தையினாலாவது செயலினாலாவது நாங்கள் எதை செய்தாலும் உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக செய்யும்படிக்கு இறக்கம் செய்யும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.